ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த மந்திர சித்தி பெற்ற விருச்சிகம், அமானுஷ்யம் நிறைந்த விருச்சிகம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்க. ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான அபாரமிதமான மாற்றங்களை கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்காக தான் மாண்டே பிறக்குது. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் மறைஞ்சு கிடந்த உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் விருச்சிக ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் வெளிப்பட போறாரு. திருகோண ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 9ல் குரு சிறப்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது இங்கே 9ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம் வரக்கூடியது கடகராசி. கடகராசி குருவுடைய உச்ச வீடு. குரு உச்ச பலம் பெறப்படுறாரு. யாரு? விருச்சிக ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு 9ஆம் திரிகோணமான கடகராசிக்கு உச்ச பலத்தில் நிற்க போறாரு. இதுக்கப்புறம் என்ன கவலை இருக்கு? எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். காசு, பணம், பிள்ளை வளர்ப்பு, புத்திர பாக்கியம் எல்லாமே நல்லபடியாக கிடைச்சிடும். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு காசு வேணும், படிக்க வைக்க காசு வேணும்னு புலம்பவே வேண்டாம். அதெல்லாம் தாராளமாக கொட்டுன்றதை உறுதியாக சொல்லலாம். ராசிக்கு பார்வை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசி, அதாவது உங்களோட முயற்சி வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதெல்லாம் கூட ரொம்ப சிறப்பு. உங்களோட 5ஆம் இடமான மனோஸ்தானத்துக்கு பார்வை கிடைக்க போகுது. ஏன்னா மனோஸ்தானம் இங்கே ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, அந்த மனோஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருந்துட்டு இருக்கார். 5ஆம் இடத்து சனி, பஞ்சம சனிக்கு குருவுடைய பார்வை மே 26க்கு அப்புறம் கிடைக்க போகுது. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவங்கலேருந்து ஒரு மாதத்தில் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழப்போகுது. 5ஆம் இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னாலே மனசில் நினைச்சது எதுவோ அது நிச்சயமாக நடக்கும். அதனால் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, நல்லா அழகாக சொன்னீங்க, அமானுஷ்ய சக்தி பெற்றவர்கள் அப்படின்னு. அது உண்மைதான். அதனால் நல்லதை மட்டுமே இனிமேல் நினைப்பாங்க, நல்லது மட்டுமே நடக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்கண்ணா. இந்த யோகங்கள்லாம் சொன்னீங்க, நிறைய யோகங்கள். இதில் பணம் கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. வேற என்னென்ன மாதிரியான யோகங்கள்லாம் அமையும்? யோகம் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா தனிச்சு இல்லை. இந்த ஆண்டு துவங்கக்கூடிய நாள் துவக்கம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் துவங்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே அங்கே தான் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம், நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வளர ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து கடன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்ப்புகள், போட்டியும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த போட்டிக்கு மத்தியில் தான் ஜெயிக்க போகிறாங்க. இப்போ இந்த போட்டியெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு குருவோடைய அருள் தேவை. குருவோட அருள் கிடைச்சிருச்சா? ராசிக்கு பார்வை கொடுக்குறாரா? அது போக இந்த ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாளில் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு மட்டும் பார்வை இல்லை, செவ்வாய்க்கும் ராசி அதிபதிக்கும் 6ஆம் இடத்து அதிபதியான வரக்கூடிய செவ்வாய்க்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது. இது குரு மங்கள யோகம். சசயோகம், குரு சனி சேர சசயோகம், குருவும் செவ்வாயும் நினைவு பெறுறது குரு மங்கள யோகம். அதனால கடன் விஷயங்கள் இதெல்லாம் பயப்படவே வேணாம். போராட்டம் இருக்கும், அதை நான் மறுக்க மாட்டேன். நல்ல விதமான போராட்டம், ஆரோக்கியமான போராட்டம், சந்தோஷமான போராட்டம். ஒரு போட்டின்னு கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம ஜெயிச்சே ஆகணும்டா, அந்த நிறுவனத்தை நம்ம பீட் பண்ணணும், அந்த நபரை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான போட்டியை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஓட்டமாக ஓடி ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் பிடிச்ச போராட்டத்தில் வெற்றி நிச்சயமாக உண்டு. ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான இறை வழிபாடு கூடுதலாக சொன்னால் இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்கும்? விருச்சிக ராசி அப்படின்னா யோசிக்கவே வேணாம். குலதெய்வ வழிபாடுக்கு அடுத்ததான் ஆதிசக்தி அன்னை பராசக்தி வழிபாடு தான் அவசியம். வீரகாளியம்மன், உக்ரமான பெண் தெய்வம் கோயில், ஊரில் எந்த கோயில் இருக்கோ, எந்த பேரில் அம்மன் இருக்காங்களோ, உக்ரமான பெண் தெய்வம் இருக்காங்களோ, தாராளமாக அங்கே போய் நின்றுங்க, அவங்க உங்களை பார்த்துப்பாங்க. நாங்கள் பணம் யோகங்கள்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எப்படி இருக்கும்? குடும்பம் இல்லறம் சார்ந்தவங்களுக்கு இல்லற விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கும்? ரெண்டுத்தையும் சொல்லுங்கண்ணா. நிச்சயமாக இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு நிறைய சுப காரியங்கள் நடக்க போகுது வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். கூட பிறந்தவர்களுக்கு, சகோதரிகளுக்கு, உற்ற ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கெல்லாம் அவங்களுக்குமே இவங்க முன்னின்று சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு விருச்சிக ராசிகள் வந்துடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வலு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க வலு இருக்குன்னா எங்கேருந்து வரும்?
காசு வந்தால் தான் வரும். காசு எங்கேருந்து வரும்? தொழிலேருந்து தான் வரும். ஸோ தொழில் சிறப்பாக போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகம் வேணாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானம்ன்றது இந்த விருச்சிக ராசிக்கு சூரியனோட வீடு தான், சிம்ம ராசி தான். அந்த சிம்ம ராசிக்குரிய சூரியன் வந்து இந்த ஆண்டு துவக்கத்தில் சுக்கிரன், சுபிச்சக்காரன் சுக்கிரனோட இணைவு பெற்று, அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். மனைவியை குறிக்கிற, திருமண வாழ்க்கையை குறிக்கிற, கணவனை குறிக்கக்கூடிய கிரகமாக விருச்சிக ராசிக்கு வரக்கூடியது சுக்கிரன் தான். அவர் சூரியனோட இணைவு பெற்று ஒரு பிரபல ராஜயோகம்னு சொல்லுவாங்க. சூரியன் சுக்கிரன் இணைவு, உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கிரன் இணைவு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகநிலை. அது 6ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால உங்கள் சேவைகள் எல்லாமே எல்லாத்தினாலையும் பாராட்டப்படும். ஒவ்வொரு செயலும் அனைவராலும் போற்றப்படும். அந்த நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கும் இல்லையா? அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு பொன்னான காலமாக அமைய போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இவங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள்லாம் தரலாம்? 90 கொடுக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வையே கிடைக்குது இல்லை, யோகாதிபதியோட பார்வை கிடைக்குதுன்றது எவ்வளோ ஒரு புண்ணியம். அது சுபகரமாக குருவாக வந்து அவருடைய பார்வை ராசி மேலே விழுதுன்றது சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் வந்து அனுபவிக்க போகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எனக்கு என்ன 90 தான் கொடுத்தீங்க, 100 கொடுத்துடலாங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துற முழுமையாக கொடுக்கக்கூடாதுன்றதுனால சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் ராசி அடிப்படையில், ஜாதக அடிப்படையெல்லாம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதனால 90 கொடுக்குறேன். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம். எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது, தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது. இந்த முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனித்த இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா? ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாளில் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலையை நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும்.
இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலன் கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம் இங்கே. தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது, இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வை எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.